Hi guys, happy morning. Vegetarian வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? பூரியும் சன்னா மசாலா அதாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் முந்தின நாள் நைட்டே சன்னா ஊற வச்சுட்டேன். மார்னிங் சன்னாவை வந்து ஒரு டீ தூள் ஒரு துணியில் கட்டி கூட குக்கரில் வேக வைக்கிறீங்களா அதில் போட்டுருங்க. கலர் நல்லா கொடுக்கும். 4லேருந்து 5 விசில் கொடுத்து சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. நான் 150 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். அதுக்கு 4லேருந்து 5 வெங்காயம் வந்து கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு அதிலே போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவையோ பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாலே ஓகே தான். நம்ம 4 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா தக்காளி 5 எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கைஸ், கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்லாம் எப்போவுமே வீட்டு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுவேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி தான் போட போகிறேன். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன்ல, தக்காளி வந்து 5 எடுத்திருக்கேன். 5 எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிடுங்க தக்காளியை. அப்புறம் அந்த பேஸ்ட் எடுத்து இப்போ கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லா கிரேவிக்கும் மெத்தட் ஒன்றே தான், நம்ம என்ன மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோன்றது தான் முக்கியம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சன்னா மசாலா இல்லை, உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா சன்னா மசாலாலாம் நான் எப்பயாச்சும் தான் செய்வேன். ஸோ அதனால் அதுக்காக எதுக்கு ஒரு பேக்கெட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணுன்றதுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. எது என்கிட்ட இருக்கோ அதை வச்சு நான் போட்டு செஞ்சுருவேன். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சன்னாலையும் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கஸ்தூரி மெத்தி காஞ்ச வெந்தயக்கீரையில் அதையும் இப்போயே போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் சுகர் ஆட் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். சன்னாவும் நல்லா வெந்துடுச்சு கைஸ். நான் அந்த டீ தூள் போட்டு வச்சுல அதை எடுத்து போட்டுட்டேன். கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் அந்த கிரேவி பதம் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த சன்னாவோட தண்ணியை வந்து கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நான் ரொம்பலாம் எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன் கைஸ், மீடியமாக தான் ஆட் பண்ணுறது. ஏன்னா பூரிலையும் எண்ணெய் இருக்கும், இதுலேயும் எண்ணெய் நிறைய ஊற்றுனா அதனால் இந்த எண்ணெய் ரொம்ப பிரிஞ்சு வராது. இப்போ வந்து நான் சன்னாவை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட போகிறேன். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக கொஞ்சம் சன்னாவை தனியாக குக்கர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த கிரேவி பண்ணதை எடுத்து குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க இருக்கிற சன்னா கூட. ஏன்னா நம்ம ஒரு விசில் கொடுக்க போகிறோம். ஸ்மாஷ் பண்ண சன்னாவையும் நான் எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு திக்காக இருக்க மாதிரி இருக்க தெரியல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கரோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் எல்லாம் நல்லா ஊறி ஒன்றா வரும் சன்னாவும் கிரேவியும். ஸோ நான் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் கைஸ். சூப்பரான சன்னா மசாலா ரெடி கைஸ். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், கலர் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம டீ தூள் போட்டு வேக வைக்கிறதே. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை துருவி கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி கைஸ். அதே மாதிரி வந்து நம்ம சன்னா வேக வைக்கும் போதே கூட நீங்கள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடலாம். நான் இந்த மாதிரியும் போடுவேன், அப்படியும் போடுவேன். எப்படி தோணுதோ உங்களுக்கு அந்த மெத்தடில் செய்யுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் கைஸ், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். யாராவது சண்டேயில் பேசுங்களேன், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசும்போது சண்டேனா நான்வெஜ் இல்லாமல் எப்படி? அதே மாதிரி வெஜிடேரியன் வீட்டிலையும் இதே மாதிரி மசாலா ஒரு ஐட்டம் ஏதாச்சும் சண்டேயில் செஞ்சுருவோம் நாங்களும். அது வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கலாம், இல்லை தக்காளி சாதமாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சன்னா மசாலா பூரியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சூப்பரான பூரி சன்னா மசாலா ரெடி கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி. பாய் கைஸ்.